இதுவும் கொடுக்க முடியாது. இப்போ இந்த டிஜிட்டல் கரன்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அது நம்பர்ஸில் தான் இருக்கும். எல்லாமே இந்த சென்ட்ரலைஸ்டு ஒரு பேங்கிங் கம்ப்யூட்டர் இருக்கும். அந்த பேங்கிங் சிஸ்டத்துக்குள்ளே தான் அந்த நம்பர்ஸ் இருக்கும். அந்த நம்பர்ஸில் தான் எல்லாமே ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். நான் உனக்கு 10,000 ரூபா கொடுத்தேன்னா என் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற நம்பர்லேருந்து உன் நம்பருக்கு போயிடும். அதே நீ 10 நாள் கழித்து திருப்பி கொடுத்தீங்கன்னா அந்த நம்பர் எனக்கு வந்துடும். ஆனால் ஒரு காலத்துலேயும் அந்த நம்பர் நான் பேங்க்கிட்டேருந்து பிடுங்கவே முடியாது. பாக்கெட்டில் உக்காராதில்ல, புரியுதா இல்லையா? நான் அதை சேஃப்டி பண்ணவே முடியாது. அதே நான் வேறு விதத்தில் வேணால் நான் பயன்படுத்த முடியும். என்ன பண்ண முடியும்? அந்த நம்பரை நான் ஒரிஜினல் செல்வமாக மாற்ற முடியும். எப்படி மாற்ற முடியும்னா, அந்த நம்பரை எடுத்துகிட்டு போய் ஜாய் ஆலுகாசில் கொடுத்து 1 பவுன் தங்க காசு வாங்கிட்டேன்னு வச்சுக்கோ. அப்போ அந்த பேங்க்லேருந்து அந்த பணம் என்ன ஆயிடுச்சு? பிடுங்கப்பட்டுருச்சு. பிடுங்கப்பட்டு இப்போ கோல்டாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு என்ன ஆப்பு வைப்பாங்கன்னா, கோல்டு வாங்கக்கூடாதுன்னு சட்டம் போடுவான். இப்போ அடுத்து என்ன ஆப் பண்ண, இப்போ ஒரிஜினல் காசு அப்போ எது? வெறும் தங்க காசு. அப்போ ரசூல் என்ன சொன்ன?